அனைவருக்கும் வணக்கம். சேவகர் ஐஏஎஸ்ஸின் ஹீட் செஷனுக்கு வரவேற்கிறோம். நவம்பர் 27 ஹிந்து எட்டுவில் இன்றைக்கி ஐசிடிடி இந்தியா சைன் பண்ணியிருக்காங்க. இது இன்டர்நேஷ்னல் மெரிடைம் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக உலக நாடுகள் இணைக்கக்கூடிய ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க். இதோடைய ஃபியூச்சர்ஸ், அதோடைய லக்குனிஸ், இந்தியாவுக்கு அதோடைய இம்பாக்ட் என்னென்னு பார்க்கலாம். தென் ரிப்பப்ளிக் ஆஃப் அன்இக்வல்ஸ், தட் இஸ் நவம்பர் 26, 1949 இந்தியா பிரியாம்பிள் அடாப்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் கான்ஸ்டியூஷன் டே இப்போ கொண்டாடுறோம். ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய கோர் வேல்யூவை இந்தியா எந்த அளவுக்கு அட்டைன் பண்ணியிருக்கோம், எஸ்பெஷலி எகாலிட்டேரியன் சொசைட்டி, தட் இஸ் சமத்துவமான ஒரு சமூகம் ஆஃப்டர் 1990s எல்பிஜி ஏராவுடைய இம்பேக்ட். நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பிரியாம்பிளில் சேர்க்கப்பட்ட சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர் அப்படிங்கிற வேர்டு த்ரூ 47 அமெண்ட்மெண்ட் அதை ரத்து பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. அதோடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தென் கார்னியல் பிளைண்ட்னஸ், இந்தியாவில் அதிகமான கார்னியல் பிளைண்ட்னஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா டோனர்ஸ் கம்மியாக இருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டல்ஸில் இறக்கக்கூடியவங்க அவங்களுடைய கார்னியாவை கொடுக்க ரெடியாக இல்லை. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க தோட்டா ஆக்டில். அதை பற்றி பார்க்கலாம்.